நீங்கள் குறைவுபடுத்தி பேசிவிட்டால் உங்கள் ஈமான் பாதித்து விடுகிறார். இன்னைக்கு சித்திக் நாயகம் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, பெருமானாரோடு சாஹிபுல் கார் தௌர் குகையிலே தங்கினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். யாரை குறித்து? சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை ஒருவர் மறுத்தார் என்று சொன்னால் அவர் குர்ஆனை மறுக்கிறார். குர்ஆனை மறுத்தவர் யார்? காஃபிராகி விடுகிறார். அப்ப சஹாபிகள் விஷயத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானாருடைய தோழர்கள், பெருமானாருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அப்படிப்பட்ட சஹாபிகள் திரட்டி தந்த குர்ஆன், அப்படிப்பட்ட சஹாபிகள் திரட்டி தந்த ஹதீஸ், இது எல்லாம் உண்மையானது என்று நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முதலில் நம்முடைய எண்ணத்தில் சஹாபிகளை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் உருவாக வேண்டும். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரர், அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு கூட பிறந்தவர்கள். அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்களே, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை மக்காவில் ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், கடுமையான கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய மனைவியோடு முதலாவது ஹிஜ்ரத், நஜ்ஜாசி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னர் வாழக்கூடிய அபிசீனியா பகுதிக்கு செல்கிறார்கள். சில சஹாபிகள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபிகள் நஜ்ஜாசி மன்னரோடு அனுப்பப்படுகிறார்கள். அங்கே வந்தால் தங்களுக்கு வியாபாரம் தெரியாது, ஒரு புது நாட்டுக்கு வந்திருக்கிறோம், சொந்த பந்தங்கள் கிடையாது, எங்கே தங்குவது, என்ன செய்வது எதுவும் தெரியாது. ஆனால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களோடு சேர்ந்த சில தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே வந்து சந்தையில் அமர்ந்து ஏதாவது வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன ஆனது? அபிசீனியாவினுடைய மக்கள் பெரும் சந்தை. அந்த சந்தையில் அந்த ஊர் வியாபாரிகளிடத்திலே வாங்க வேண்டிய பொருட்களை விட நம்முடைய சஹாபிகள் விற்பனை செய்கிறார்களே, அங்கே வந்து பொருளை வாங்குகிறார்கள். இந்த செய்தி மன்னருக்கு போகிறது. யார் அவர்கள்? அவர்களிடத்திலே போய் மக்கள் பொருளை வாங்குகிறார்களே, என்ன விஷயம்? அழைத்து வாருங்கள். நஜ்ஜாசி மன்னரிடத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அழைத்து வரப்படுகிறார்கள். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்தை கொண்டவர்கள்? எல்லாம் விசாரிக்கப்படுகிறது. அது எல்லாவற்றையும் அவர்கள் விரிவான செய்தி சூரா மரியத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு? பெருமானாருக்கும் ஈசா நபிக்கும் என்ன தொடர்பு? சூரா யாசீனை ஓதி காட்ட அந்த மன்னருடைய உள்ளம் அப்படியே குர்ஆனின் பக்கம் திரும்புகிறது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை பார்த்து ஒரு வார்த்தை தான் கேட்டார் அந்த மன்னர். நீங்க மக்காவிலிருந்து வந்திருக்கிறீங்க, சந்தையில பொருள் விற்கிறீங்க, மக்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து தான் பொருள் வாங்குறாங்க, என்ன காரணம்? நீங்க இருக்கும் என்னை சார்ந்த ஒவ்வொரு வியாபாரியுடைய சிந்தனையிலும் நிறுத்த வேண்டும். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொருளை எடுத்தால் இதில் என்ன குறைவு இருக்கிறதோ அதை மக்களுக்கு சொல்லி விற்போம். ஒரு பொருளை எடுக்கிறோம், ஒரு துணியை எடுக்கிறோம், அந்த துணியில் ஏதாவது குறைவு இருந்தால் அந்த குறைவை சொல்லிதான் நாங்கள் விற்போம். யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அந்த குறைவு இருக்கிறது 10 திரகமா அல்லது 10 வெள்ளியா, 5 தந்தால் போதுமானது, 8 தந்தால் போதுமானது. இது எங்களுக்கு எங்களுடைய உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து தந்தார்கள். வியாபாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தில் எங்களுக்கு சொன்னார். குர்ஆனை நாங்கள் பின்பற்றுகிறோம், பெருமானாரை பின்பற்றுகிறோம். எனவே வியாபாரம் என்பது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும், வியாபாரம் என்பது நேர்மையான முறையில் இருக்க வேண்டும். இது இருக்கும் காலமெல்லாம் ரப்புகளுக்கு கொட்டிக்கொண்டே இருப்பான். மன்னர் ஆடி போய் விடுகிறார். அப்படியானால் மக்கள், அந்த அபிசீனியாவின் மக்கள் எல்லாம் இந்த வியாபாரத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். ஆனால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொரு பொருளையும் எடுத்து காட்டி அதில் இருக்கக்கூடிய குறைவை மட்டும் சொல்லவில்லை, இப்படித்தான் நீங்கள் பெருமானார் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஈமானை போதித்தார்கள். வியாபாரத்தின் ஊடே மார்க்கத்தை பரப்பினார்கள். நம் முன்னால் வியாபாரம் பெறுவதற்கு வந்தவர் அவிசுவாசியாக இருக்கிறார், ஈமானை சொல்லாதவராக இருக்கிறார். அவருக்கு இந்த மார்க்கத்தை வியாபாரத்தின் மூலம் பரப்பினார்கள், குர்ஆனின் மூலம் எடுத்து சொன்னார்கள், பெருமானாரின் நடைமுறை வாழ்க்கை எடுத்து சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் எந்த இடத்தில் எதை செய்தாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் முன்னே வைத்தார்கள். குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கும் வாழ்க்கையை தான் தங்கள் வியாபாரத்திலே காட்டினார்கள். நஜ்ஜாசி மன்னருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட தோழர்கள் தான் பெருமானாருக்கு அமைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய இந்த தோழர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவருடைய தோற்றத்தை பார்த்தால் அப்படியே பெருமானாரை போன்றே இருப்பார். அதே சாயல், அதே உடல்நிலையில் இருப்பார்கள். யாராவது அவர்கள் திரும்பி நின்றால் பெருமானார் இருக்கிறார்களோ என்று என்ன தோன்றும், அப்படியே சாயலில் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை அபிசீனியாவுக்கு அனுப்பி அங்கே சென்று மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், சிறிது காலம் கழித்து நான் மதீனாவுக்கு வருவேன், அப்படி வந்ததற்கு பின்னால் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பின்னால் அபிசீனியாவிலிருந்து புறப்பட்டு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் அவருடைய மனைவியும் 4 பிள்ளைகளையும் சிறு சிறு பிள்ளைகள் கொண்டு வருகிறார்கள் மதீனாவுக்கு. அபிசீனியாவிலிருந்து மதீனா பயணம் இருக்கிறதே, அது ஒரு கடல் வழி பயணம். அந்த காலத்துல போக்குவரத்து நமக்கு தெரியும். மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் பிள்ளைகளை தூக்கி கொண்டு, தன்னுடைய பொருட்களை தூக்கி கொண்டு, நம்முடைய குடும்பம் எல்லாம் பல்வேறு காலமாக நாம் சந்திக்காமல் இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய பெருமானாரை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம், தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷம். காரணம், இந்த ஈமானுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக நாடு துறந்தவர்கள். அவருடைய குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், அவருடைய பிச்சைகள், பிள்ளைகள். நீங்க வியாபாரத்திற்காக குடும்பத்தை விட்டு வருகிறோம், அல்லது தொழிலுக்காக வருகிறோம், ஒரு வருடங்களில் திரும்பி செல்ல முடியும். பல வருடங்களாக தன் தாய் தந்தையரை பார்க்கவில்லை. ஈமானுக்காக, நபிக்காக, அல்லாஹ்வுக்காக. இப்ப அபிசீனியாவிலிருந்து பெருமானார் மதீனாவுக்கு வந்த செய்தி கேள்விப்பட்டு கடுமையான பயணம் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபும் அவருடைய குடும்பமும் மற்ற சஹாபிகளும் வந்து இறங்கி இருக்கிறாங்க மதீனால. வந்து 2-3 நாட்கள் தான் ஆகிவிட்டது. பெருமானாரை பார்த்த சந்தோஷம், தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை பார்த்த சந்தோஷம், மக்காவிலிருந்து 12 காலம் பிரிந்து சென்று இப்பொழுதுதான் பார்க்கிறோம். எல்லா சந்தோஷமும் நிறைந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய குடும்பம் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை அழைத்தார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களே, மூத்தாயிரம் ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது, ஒரு போர் நடக்க இருக்கிறது. அதற்கு நீங்கள் தான் தலைமை தாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் தான் தலைமை தாங்கி செல்ல வேண்டும். ஒரு 3 போர் வீரர்களை நியமிக்கிறார்கள். அந்த 3 பேரையும் சொல்லி, இவர்கள் வஃபாத்தானால் நீங்கள் கொடியை தாங்கி தலைமை பிடியுங்கள்.